பாப்பா உங்கள் பேர் என்ன? லீனாஸ்ரீ. நண்பர்களே, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய பேர் லீனாஸ்ரீ. சின்னம்பட்டி வெள்ளாளபுரம் பகுதியை சேர்ந்த பொண்ணு. அதெல்லாம் படிக்கிறீங்க? அரசு பள்ளியில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலையான ஆயக்கலைகளில் யோகா கலை பயிற்சியில் சக்கராசனாவில் ஒரு சாகசம் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன சாகச முயற்சியில் ஈடுபடுறாங்க, என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, ரெடியா பாப்பா? டவுன் பண்ணுங்க. ஒரு 7 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு. இந்த வயசில் அந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. இந்த பொண்ணுக்கு எங்களுடைய பாரம்பரிய கலையின் சங்கமம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி. பாப்பா உங்கள் பேர் என்ன? என்ன பண்ண போகிறீங்க? ஓகே ஓகே, சர்ச் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த பொண்ணு ரித்திகாஸ்ரீ. எந்த பொண்ணு சின்னப்பட்டி பயிற்சி பள்ளி சேர்ந்த மாணவி. சூப்பர். ஒரு 7 மாதமாக பயிற்சி எடுத்துட்ருக்காங்க. ஓகே சூப்பர். ஓகே ஓகே ரித்திகா, அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எந்திரிக்க போகிறீங்களா? ஓகே, செய்ய பார்க்கலாம். பார்த்து செய்யுங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நண்பர்களே, இது பாருங்கள், இது ரொம்ப கஷ்டமான ஒரு பயிற்சி. இவ்வளோ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி உடம்பு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காங்க. எந்த மாதிரி பாருங்கள், அப்படியே ஃப்ளோரை டச் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் இது பண்ண முடியாது. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே தன்னுடைய கை விரலால் தரையை டச் பண்ணி அதே வாக்கில் அப்படியே அசால்ட்டாக எந்திரிச்சு ஸ்ப்ரிங் மாதிரி நிற்கிறாங்க. சூப்பராக பண்ணுறாங்க. அவருக்கும் நம்முடைய பாரம்பரிய கலையின் சங்கம் சார்பாக ஒரு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். ஓகேடா, சூப்பர் பாப்பா. தம்பி உங்கள் பேர் என்ன? எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க இப்போ? ஓகேப்பா, ரெடி, செய்யுங்க. சூப்பர். தமிழ் கார்த்தி இந்த மாணவனுடைய பெயர். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சாகச முயற்சியில் ஈடுபட்டிருக்கான் இந்த பையன். இவனும் அரசு பள்ளியில் படிச்சுட்ருக்கான். சின்னப்பட்டி பகுதியை சேர்ந்த மாணவன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப ஒரு எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி கிடையாது. இது கொஞ்சம் கடுமையான பயிற்சி தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நமது தமிழ் கார்த்தி சூப்பராக பண்ணுறாரு. தமிழ் கார்த்தி, எவ்வளோ நேரம் உங்களால் இப்படியே இருக்க முடியும்? 10 நிமிஷமா? ஓகே, இது நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட 2 hours 3 hours இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம இதை ஒரு சாதனையாக கொண்டு போகலாம். சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? தமிழ் கார்த்திக்கு நம்மளுடைய பாரம்பரிய கலையின் சங்கமம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள் பல. இந்த மாணவனுடைய பெயர் சதுர்வேலு. சதுர்வேலு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒத்த கையில் பல்ட்டி அடிக்க போகிறீங்களா? சிங்கிள் ஹேண்டில் ஏர் கார்ட் வீல் பண்ண போகிறாரு. சிங்கிள் ஹேண்டில் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். ரெடி, பார்த்து செய்யுங்க. அதாவது 2 கையை ஊனி அடிக்கிறது ஈஸியாக பண்ணலாம். ஆனால் சிங்கிள் ஹேண்டில் அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. ஓகே, அப்படி திரும்பி வாங்க. நல்லா ஹேண்ட் பேலன்ஸ் பண்ணி நல்லா லெக் நல்லா ஓப்பன் பண்ணி அடி. சூப்பர். ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. அதாவது தமிழ் நம்ம சதுர்வேலுடைய பயிற்சி முறைகள் கண்டிப்பாக ஒரு சாதனையை நோக்கி போகணும்னு நினைக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைவுக்கு மேலே அடிச்சிருக்கான். மறுபடியும் திருப்பி அடிங்க. இந்த பையனுடைய முயற்சி வெகு விரைவில் வெற்றியடைய நமது பாரம்பரிய கலையின் சங்கமம் பயிற்சி பள்ளி சார்பாக மனதார வாழ்த்துவோம், பாராட்டுவோம். பாப்பா உங்கள் பேர் என்ன? எத்தனை படிக்கிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? எப்படி அடிக்க போகிறீங்க? ஓகே, அடிங்க பார்க்கலாம். இந்த பொண்ணு பேர் சரிஸ்மா ஸ்ரீ. என்ன செய்கிறான்னு பாருங்கள். ஏர் கார்ட்வீல் அடிக்கிறாங்க டபுள் ஹேண்டில். ஓகே, பார்த்து செய்ப்பா. முயற்சி பண்ணால் எதுவும் சாத்தியப்படுத்தலாம். அதுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முடியுங்கிற தன்னம்பிக்கை இருந்தால் போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். பாப்பா உங்கள் பேர் என்ன? தியாஸ்ரீ. என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, செய்ய பார்க்கலாம். இந்த பொண்ணுடைய பேர் தியாஸ்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது படிக்கிறா கவர்மெண்ட் பள்ளியில். என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். லெக் ஓப்பன்லேயே அந்த பொண்ணு பஞ்ச் பண்ணுறாங்க. இவருடைய முயற்சி விரைவில் வெற்றியடைய நமது பாரம்பரிய கலையின் சங்கமம் பயிற்சி பள்ளி சார்பாக மனதார் வாழ்த்துவோம். ஓகே பாப்பா, சூப்பரா, நல்லா பண்ணுறீங்க. பாப்பா உங்கள் பேர் என்ன? என்ன பண்ண போகிறீங்க? பெல்ட் அடிக்க போகிறீங்களா? ஓகே, செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட்.
நண்பர்களே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சுஜித்ரா. சைட் கார்ட்வீல் பார்த்தீங்கன்னா அடித்து சிட்டிங்கில் உட்காந்து ஸ்டாண்டிங்கில் எந்திரிச்சு ரோல் பண்ணுறாங்க. இவங்களும் ஒரு சாகச முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. என்னுடைய முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் அடையணும். ஓகே, இந்த பக்கம் ஆப்போசிட் திரும்பிக்க. சாதிக்க வயது ஒரு தடை இல்லை, சாதிக்க ஆனால் தான் முடியும் என்பது முட்டாள்தனமான ஒன்று. பெண்களாலும் முடியும், பெண்களால் முடியாது இவ்வுலகில் எதுவும் இல்லை என்பதற்கு இக்குழந்தைகளுடைய சாகச முயற்சியும் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேப்பா, இந்த பக்கம் திரும்பி. பாப்பா உங்கள் பேர் என்ன? என்ன பண்ண போகிறீங்க? தனுராசனம் எவ்வளோ நேரம் பண்ண போகிறீங்க? ஓகே, ட்ரை பண்ணுங்கள். நண்பர்களே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தனுராசனால ஒரு 2 hours நின்று அதில் ஒரு உலக சாதனை பண்ணுறதுக்காக தயாராகிட்டு இருக்கா. பாருங்கள், இதுவும் கொஞ்சம் கடினமான ஒரு ஆசனம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் நிற்கலாம். ஆனால் வந்து ஒரு 2 hours பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வில் பவர் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அதையும் தாண்டி உடல் வலி எதுவும் இல்லாமல் நம்ம செய்யணும்னா கண்டிப்பாக டே பை டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பயிற்சி முறை இல்லாமல் சாத்தியப்படுத்த முடியும். நவ்யா சூப்பராக பண்ணுறீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றியடைய நமது பாரம்பரிய கலைகளின் சங்கமம் பயிற்சி புள்ளி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். சரியா? குட்.